வேண்டாம் அது. ஓகே ஃபைன். ஓகே போட்டாச்சு. சுகன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஈரோடு வாசலின் சார்பாக அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த ஒரு நிகழ்வு அந்திமுற்றம் என்பது ஈரோடு வாசல்ல பல்வேறு துறையின் நிபுணர்கள் சேர்ந்து இயங்கக்கூடியதுதான் ஈரோடு வாசல். இந்த அமைப்பு படைப்பு, எழுத்து, பேச்சு என்ற அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஒரு அமைப்பு பேச்சாளர்களை உருவாக்க வேண்டும் மற்றும் இதன் உறுப்பினர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அவர்களது நிபுணத்துவத்தை பயன்படுத்த வேண்டும் என்னும் நோக்கில் இந்த ஒரு நிகழ்வு ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு நிகழ்ந்து வருகிறது. இன்று இந்த நிகழ்வில் இணைந்திருக்கும் அனைவரையும் ஈரோடு வாசல் சார்பாக வரவேற்கிறேன். இன்றைய தலைப்பு ஒரு வழக்கின் துவக்கம் என்னும் தலைப்பில் வழக்கறிஞர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு V.S. கேசவன் அவர்கள் நம்முடைய சிறப்புரையாற்ற இருக்கிறார். சொல்லப்போனா ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லணும். இன்றைய நிகழ்வு தொடங்குவதற்கு முன் பட்டயம் வாசிப்பதற்கு திரு கோடீஸ்வரன் அவர்களை அழைக்கிறேன். நன்றி சுகன்யா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு மன்னிப்போட ஆரம்பிச்சுக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கடைசி நேரத்துல என்னோட ஐபேட் பொண்ணு எடுத்துட்டு போயிடுறதுனால கொஞ்சம் அப்படியே ஜூம் அதுதான் இருந்தது. மொபைல்ல ஜூம் இன்ஸ்டால் பண்றேன், கரெக்டா இந்த நேரம்னு பார்த்து டேட்டா ரொம்ப ஸ்லோவாகி அது கொஞ்சம் சாரி டிலே ஆனதுக்கு. ஓகே, வாசல் பட்டயம் வாசித்தல். ஈரோடு வாசல் உறுப்பினர்களாக திறன், ஆளுமை திறன், சமூக பங்களிப்புடன் இளைய தலைமுறைக்கு வழிகாட்டிடவும் நம் அமைப்பு தரும் வாய்ப்புகளை தேடல் உள்ளவர்களுடன் ஒன்றிணைத்து முழுமையாகவும் சரியாகவும் பயன்படுத்திக் கொள்வோம். எல்லைகளை தாண்டி பயணிப்போம். இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு கேசவன் அவர்களை கோடீஸ்வரன் அவர்கள் அறிமுகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது நன்றி சுகன்யா. முதல்ல சுகன்யா சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படைப்பு. வாசல் தங்களோட சீரான பயணத்துல ரொம்ப முக்கியமா ஆரம்பத்துல இருந்து வாசல் செயல்பட்டுட்டு வர்றதுல ஒரு தன்னோட ஒரு செழுமையான பங்களிப்பையும் ஒரு அதாவது ஒரு படைப்புக்கு மிக்க ஒரு ஆளா முன்னிலைப்படுத்தி மற்றவங்களுக்கு ஒரு உந்துகோலாகவும் இருந்துட்டு இருந்த இங்க நம்ம இன்னைக்கு அவரை எடுத்துக்கிட்டு இருக்கிற தலைப்பு வந்து ஒரு வழக்கின் துவக்கம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், ஆனா யாருக்கும் தெரியாத விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அது சட்டம். அந்த சட்டம் அப்படின்றது வந்து அது அப்படிதான், எல்லாத்துக்கும் சட்டத்தை பத்தி தெரியும், ஆனா அந்த சட்டம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப வெகு சிலர் தான் இருப்பாங்க. அந்த வெகு சிலர்ல ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டவங்க ஒண்ணு ரொம்ப திறமையான வழக்கறிஞரா போயிடுவாங்க. இல்ல அப்படின்றவங்க ஒரு கமர்ஷியலான வழக்கறிஞரா, ஒரு பொதுவா ஒரு வழக்கறிஞர் அப்படிங்கிற ஒரு இதுவோட போயிடுவாங்க. இல்லைன்னா கிரிமினல்ஸ் நல்லா நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இது ரெண்டுக்கும் நடுவுல வாழ்க்கையோட போக்குல அந்த இதை வந்து பயணிக்கிறது வந்து ரொம்ப வெகு அரிதான சிலர் தான் சொல்லணும். அதாவது ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா, வாழ்க்கையில சின்ன சின்ன முடிவுகள் தான் நாம் எடுக்க முடியும், பெரிய முடிவுகளை வந்து நமக்காக வாழ்க்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இவரு 2 திரைப்பட கல்லூரியில சேர முயற்சி பண்ணது, அப்புறம் 2-3 முயற்சிகள் தாண்டி கடைசியா அவர் வந்து சட்டக்கல்லூரி படிக்கிறது ஒரு இயல்பா நடக்கிற ஒரு விஷயமா வரும்போது அதை ஏத்துக்கிட்டு அது கூட தன்னை இணைச்சுக்கிட்டு பொருத்தி வளர்ந்து வராரு. ஒரு 15 வருஷ காலம் ஈரோடு மாவட்ட கீழமை நீதிமன்றங்கள்ல தொடர்ந்து பணியாற்றிட்டு சிவகிரிங்கிற கிராமத்துல இருந்து அந்த காலத்துல சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட விழிப்புணர்வு எந்த அளவுக்கு ஈனாயாக இருந்திருக்கும்ன்றது இது பண்ணி அந்த டைம்ல சட்டத்தை எடுத்து படிச்சு வந்தவங்க எடுத்து அதுக்கான அந்த இவ்வளவு இந்த கிராமத்துல வந்து அதை பத்தின விழிப்புணர்வோட அதை பத்தின ஒரு யோசனையோட சரி செய்வோம்னு சொல்லி வந்தது வந்து ஒரு பெரிய விஷயம். அதுக்கடுத்து 15 வருஷம் ஈரோட்ல பணிபுரிஞ்சிருக்காரு. சென்னை உயர் நீதிமன்றத்துல கிட்டத்தட்ட 21 வருஷம் செஞ்சு கிட்டத்தட்ட 36 வருஷம் இது பண்ணிட்டாரு. இதுக்கு நடுவுல வந்து சைக்கிளிங், மேரத்தான், ட்ரையத்தலான், டியத்லான்
அப்புறம் புத்தகம், இது எல்லாம் இது 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 எல்லாமே இவர் வந்து சின்ன சின்னதா அப்பத்த சூழ்நிலைக்கு அந்த மாதிரி பயணத்தை வந்து தன்னோட சூழ்நிலைக்கு, தன்னோட வாழ்க்கை ஓட்டத்துக்கு ஒரு 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 டிவியேஷனா, ஒரு வடிகாலா அவர் வந்து தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த பயண அனுபவங்களை வந்து ஒரு கட்டுரையா தொகுக்கிறாரு. அதான் இவரோட முதல் புக், ஆதலினால் தேடல் செய்வீர் அப்படிங்கிறது. இதுக்கு அடுத்ததா வந்து வென்றது மனமே அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் வராரு. அதுல அவரோட மாரத்தான் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது மாரத்தான்லாம் ஓடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுல இவரு வயசுல ஓடுறதுங்கிறது ஒரு கடுமையான ஒரு மன உறுதி இருந்தாதான் ஓட முடியும். இவரோட புத்தகங்களோட பேர் பாருங்க, ஆதலினால் தேடல் செய்வீர், வென்றது மனமே. இது எல்லாமே இவரோட வாழ்க்கைக்கு பொருந்தி வர்ற மாதிரியான, இவரோட வாழ்க்கையில இருந்தே அந்த தலைப்புகளை வந்து அவர் எடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். அதாவது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு எல்லாரும் சாதாரணமா அட்வைஸ் பண்ணிடலாம். வாழ்க்கையில ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா எடுத்துக்காதீங்க, வாழ்க்கை போற போக்குல போங்க அப்படின்னு சொல்லி நம்ம சாதாரணமா சொல்லிடலாம். பட் இவர் அதுக்கு வந்து ஒரு உதாரணமா விளங்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். ரெண்டாவது, ஒரு சட்டம் அப்படின்றத தாண்டி வழக்குன்றது அதுக்குள்ள வந்து ஒரு விளையாட்டு மாதிரி. அதுல அந்த கேஸ் போடுறவங்க, கேஸ் நடத்துறவங்க 2 பேரும் வந்து விளையாட்டு வீரர்கள் மாதிரி. ஆனா என்ன பிரச்சனைன்னா, அந்த கேஸோட போக்க வந்து அந்த 2 விளையாட்டு வீரர்கள் தீர்மானிக்க முடியாது. இதுல நடுவுல யாராரோ சாட்சிகளா வந்து யாராரோ யார் ஆபீஸரா வருவாங்க தெரியாது, யார் ஜட்ஜா வருவாங்க தெரியாது. சாட்சி, திடீர்னு ஒரு சாட்சி வரலாம். அப்படி எத்தனையோ விதமா வந்து அந்த வழக்கு வந்து இந்த ஒரு ஒரு வழக்கு ஒரு விளையாட்டு ஆரம்பிக்கும் போது எப்படி நமக்கு முடிவு தெரியாம ஆரம்பிக்குமோ, வழக்கும் வந்து அப்படி ஒரு முடிவு தெரியாம தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா என்ன இதுல ஒரு முக்கியமான விஷயம்னா, ஒரு வழக்கோட முடிவுன்றது ஒரு மனுஷனோட, ஒரு தனி மனிதனோட வாழ்க்கையோ, சமயங்கள்ல ஒரு நாட்டோட போக்கையோ, வரலாற்றையோ, இந்த உலகத்தோட போக்கையோ கூட தீர்மானிக்கிற அளவுக்கு அந்த முடிவுகள் வந்து வலிமையானதா மாறிடுது. இப்படி ஒரு வழக்குல அந்த முதல் விஷயம் அப்படிங்கறது வழக்கின் துவக்கம் அப்படிங்கறதுதான். ஒரு முதல் ஸ்டெப் யார் எடுத்து திசை மாறி போகும்னு சொல்லலாம். இப்படி ஒரு சுவாரஸ்யமான தலைப்புல ஒரு கேசவன் சாரோட பேச்சை கேட்கறதுக்கு மிகுந்த ஆவலுடனும், இந்த சந்தர்ப்பத்தை அதாவது அவரோட பேச்சை கேட்கிற சந்தர்ப்பத்தை எங்களுக்கு அளிச்சதுக்காக ஒரு நன்றியுடன் அவரை வரவேற்கிறேன். நன்றி. நன்றி கோடேஷ். நிச்சயமா நீங்க சொன்னது போல அந்திமுற்றம் நிகழ்வினுடைய இயக்குனர்கள் திரு சதீஷ் அவர்களும் நம்முடைய சக்திவேல் வீரு அவர்களும் இன்றைய பேச்சாளரை அனுப்பும் போது எந்த தலைப்பு பத்தி பேச சொல்லி இவரை கேட்டிருப்பாங்க? வழக்கறிஞருங்கிற முறையில இவரை வந்து சட்டத்தை பத்தி பேசுங்கன்னு கேட்கறதா, இல்ல வந்து ட்ரையத்லான்ல பார்ட்டிசிபேட் பண்ற அளவுல இவர் வந்து ஒரு எக்ஸசைஸ பத்தி பேசுங்க, இல்ல இந்த வயசுல எப்படி உங்களை வந்து இவ்வளவு உடல் கட்டுக்கோப்போட வச்சிருக்கீங்க அப்படிங்கறத பத்தி எங்களுக்கு எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றதா, இல்ல வந்து ஸ்பிரிச்சுவலா இவருடைய ட்ரிப்ஸ பத்தி, அதனுடைய அனுபவத்தை பத்தி பேச சொல்லி சொல்றதா, இல்ல உங்க எழுத்தை பத்தி பேச சொல்லி சொல்றதா, எந்த தலைப்புல நீங்க பேசினா நல்லா இருக்கும் நாங்க விரும்புறோம் அப்படின்னு கேட்கறது அப்படின்னுங்கிறது வந்து பெரிய குழப்பமா தான் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைய சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் VS கேசவன் அண்ணா அவர்களை இந்த சபையை உங்களிடம் படைக்கிறேன். அண்ணா, கைண்ட்லி டேக் ஓவர். வணக்கம், எல்லோருக்கும் நன்றி. ஒரே நிமிஷம். இந்த வாய்ப்பை கொடுத்த ஈரோடு வாசல் அந்திமுற்றம் குழுவினர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் ரொம்ப நாளா எல்லாருமே அநேகமா இங்க நீங்க இதுல கலந்துட்டு இருக்கிற எல்லாருமே வந்து அல்லது பெரும்பாலானோர் ஏதாவது ஒரு வகையில கோர்ட்டுக்கு போயிருக்க வேண்டிய வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா ஒரு வழக்கறிஞரை சந்திப்போம், அவர்கிட்ட வக்காலத்துல ஒரு கையெழுத்து போட்டு கொடுப்போம், அவர் தயாரித்து வச்சிருக்கிற பிளெயிண்ட்ல அல்லது வழக்கு மனுவில் நாம கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு தாக்கல் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்கான விவரம் பெரும்பாலோருக்கு தெரிய போறதில்லை. ஸோ அந்த அந்த விவரங்களை குறித்த ஒரு அறிமுக உரையாக இதை அமைத்து கொண்டிருக்கிறேன். ஒரு ஆரம்ப கட்ட ஒரு வழக்கை பதிவு செய்யறப்ப என்னென்ன பண்ணணும், அதோட ஆரம்ப கட்டம் என்ன அப்படிங்கறது மட்டும் இந்த நிகழ்வுகளை பார்ப்போம். அதை தொடர்ந்து அது ஒரு வழக்கின் பயணம்ங்கிறது அது ஒரு நீண்ட தூர பயணம் சொல்லலாம். அப்படியான
பற்றிய மற்ற விவரங்களை வந்து நம்ம தொடர்ச்சியா இது போன்ற அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் போது நாம அதையும் கவனிக்கலாம். இப்போதைக்கு ஒரு வழக்கை தாக்கல் செய்வது எப்படி, அதன் பின் என்ன நிகழ்கிறது அப்படிங்கறத மட்டும் இந்த நிகழ்வுல நாம பார்க்கலாம். அதாவது இதுதான் எங்க பைபிள், குரான், பகவத்கீதை எல்லாமே இதுதான். சிவில் ப்ரொசீஜர் கோட். ஒரு வழக்கை வந்து வழக்கை எப்படி தயாரிக்கணும், அந்த வழக்குல யாரையெல்லாம் நம்ம வாதிகளா சேர்த்தலாம், யாரையெல்லாம் பிரதிவாதிகளா சேர்த்தலாம், அந்த வழக்கை எங்க தாக்கல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வழக்கு வந்து கிட்டத்தட்ட ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் கோர்ட்ல ஆரம்பிச்சு டெல்லி சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு முடியுதுன்னா அது வரைக்குமான அந்த வழக்கோட பயணம் இந்த சிவில் ப்ரொசீஜர் கோட், அதாவது உரிமையியல் நடைமுறை சட்டம் சொல்லுவோம். இதுல கொடுத்திருக்கிற ஒவ்வொரு சட்ட பிரிவுகளின்படிதான் அந்த பயணம் இருக்கும். அதனால இன்னைக்கு வந்து நாம இந்த வழக்கை தாக்கல் செய்யும் போது என்ன நடக்கிறது, எப்படி தாக்கல் செய்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் நம்ம பார்ப்போம். ஒரே நிமிஷம், எனக்கு கொஞ்சம் வியூல பிரச்சனை இருக்கு. ஓகே, ஸோ முதல்ல அதாவது இதுல வந்து இந்த சிவில் ப்ரொசீஜர் கோடுங்கிற இந்த உரிமையியல் நடைமுறை சட்டத்தில் பார்த்தீங்கன்னா 158 பிரிவுகள் இருக்கு. ஒரு வழக்கின் போக்கு பற்றியும் அதை எப்படியெல்லாம் தாக்கல் பண்ணணும், எங்க தாக்கல் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் அதுல செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது குறித்து 158 பிரிவுகள் இருக்கு. அதை தொடர்ந்து ஆர்டர்ஸ் அண்ட் ரூல்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 சம்திங் பிரிவுகள் இருக்கு ஆர்டர்ஸ். ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போறது அந்த ஆர்டர். அதாவது ஆர்டர்னா கட்டளை, ரூல்னா விதி. கட்டளை விதின்னு சொல்லுவோம். ஆர்டர் 1 ரூல் 1 அப்படின்னா கட்டளை 1 விதி 1 அப்படிங்கிற இந்த முதல் சட்ட பிரிவுல தான் வந்து ஒரு வழக்குல நம்ம யாரையெல்லாம் வாதிகளா சேர்த்தலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த ஆர்டர் 1 ரூல் 1 அப்படிங்கிறது விவரிக்குது. நம்ம அதுக்கு உள்ள போக வேண்டாம், அது வந்து ரொம்ப நேரம் எடுக்கக்கூடிய விஷயம். மேம்போக்கா தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் மற்ற விஷயங்கள் வந்து போக போக பார்த்துக்கலாம். ஸ்பெசிஃபிக்கா சொன்னாதான் ஒன்றும் தெரியும். அதனால இது சும்மா வெறும் அறிமுகமா ஒரு மேலோட்டமான பார்வை மட்டும்தான் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். இந்த ஆர்டர் 1 ரூல் 1ல பார்த்தீங்கன்னா யாரையெல்லாம் வாதிகளா சேர்த்தலாம் அப்படிங்கிற விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் ஆர்டர் 1 ரூல் 3 அப்படிங்கிற அதே இதுல 3வது பிரிவுல வந்து யாரையெல்லாம் பிரதிவாதிகளா சேர்த்தலாம் அப்படிங்கிற விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். இதுல வந்து நம்ம அதாவது ஒரு வழக்கு வந்து யார் மேல வேணாலும் நம்ம தொடுத்துற முடியாது. ஒரு வழக்கு தாக்கல் பண்ணணும்னா ஒரு பேர் இன்ஜங்ஷன் சூட்டுன்னு சொல்லுவோம். வெறும் தடை வழக்கு, அதாவது நிலையுறுத்து கட்டளையை கேட்டு போடுற வழக்கு. அந்த வழக்குல நம்ம யாரை வேணா சேர்த்தலாம். இவங்கெல்லாம் ஒரு இது நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறது முழுக்க உரிமையல் சிவில் சம்பந்தப்பட்டது. கிரிமினலுக்கு இன்னொரு நாள் வச்சுக்கலாம். இன்னைக்கு சிவில் பொறுத்து மட்டும் பேசுறோம். சிவில் உரிமைகள் இந்த பிரிவுல வர்ற சிவில் வழக்குகள் வந்து நம்ம வந்து வெறும் நம்ம சொத்து மேல யாராவது தொந்தரவு கொடுக்குறாங்க, அதை ஆக்கிரமிக்க பார்க்குறாங்க அப்படின்னா அதை பொறுத்து நம்ம யார் மேல வேணாலும் நம்ம இந்த சென்ஸ் அவங்க யாரெல்லாம் நமக்கு தொந்தரவு கொடுக்குறாங்களோ அவங்களையெல்லாம் நம்ம வந்து இந்த வழக்குல பிரதிவாதிகளா சேர்த்தலாம். அதே மாதிரி ஒரு சொத்தும் பேர்ல ஒரு வழக்கு, பெரும்பாலும் இப்போ வந்து பாகப்பிரிவினை வழக்கு தான் வந்து குடும்ப நல, இந்த விவாகரத்து வழக்கு குடும்ப நல கோர்ட்டில் நடக்கிற வழக்குகளுக்கு அடுத்ததா சொல்ல போனா இந்த பாகப்பிரிவினை வழக்குகள் தான் இருக்கும். ரெண்டுமே குடும்பம் சார்ந்த வழக்குகள் தான். இந்த பாகப்பிரிவினை வழக்குகள்ல வந்து நம்ம வந்து யாரை வேணாலும் சேர்த்திட முடியாது. அந்த சொத்துக்கு உரிய நபர்களை மட்டும்தான் நாம சேர்த்த முடியும். நம்ம குடும்பத்தில் இருக்கிற அந்த சொத்துக்கு சொந்தமுடைய அல்லது உரிமை இருக்கிற அத்தனை பேரையும் இந்த பாகப்பிரிவினை வழக்குகள்ல சேர்த்தணும். அதே மாதிரி அந்த உறுப்பினர்களுக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை சொத்துக்களையும் சேர்த்தணும். அது ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டுமே வந்து பாகப்பிரிவினை வழக்குகள்ல முக்கியமான அம்சம். ஒண்ணு
எல்லா சொத்துக்களையும் சேர்த்தணும். அப்படி சேர்த்தாம விட்டா அது வந்து பார்ஷியல் பார்ட்டிஷன் அப்படின்னு ஒரு அரைகுறை பாக பிரிவினைங்கிறதுனால தள்ளுபடி பண்ணிடுவாங்க வழக்கை. அதே மாதிரி அந்த சொத்துக்களுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாரையும் நாம சேர்த்தாம விட்டோம்னா அது வந்து நான் ஜாயிண்டர் ஆஃப் நெசசரி பார்ட்டிஸ் அப்படிங்கிற பிரிவுல அப்படிங்கிற கண்டிஷன்ல அதையும் தள்ளுபடி பண்ணிடுவாங்க. அதாவது நீங்க வந்து இந்த சொத்துக்கு உரிமை உள்ள எல்லாரையும் சேர்த்துல யாரோ ஒருத்தர் விட்டுட்டீங்க, ஒரு தம்பி இறந்துட்டாரு, அவருக்கு வாரிசுகள் இருக்கும், அந்த வாரிசுகள்ல சேர்த்தாம விட்டோம்னாலும் அந்த வழக்கு தள்ளுபடி ஆயிரும். அதனால இதுல யாரையெல்லாம் சேர்த்தணும், யாரையெல்லாம் சேர்த்த வேண்டியது, அதே மாதிரி தேவையில்லாதவங்களையும் சேர்த்தக்கூடாது. இந்த மாதிரி இது வந்து வழக்கின் ஆரம்ப கட்டம். இதுக்கு அடுத்தது வந்து ஆர்டர் 2. ஆர்டர் 2 வந்து இதுல தான் வந்து ஒரு ஒரு சூட் அல்லது ஒரு 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 வழக்கை வந்து நம்ம பாட்டுக்கு வக்கீல் நினைச்சதையெல்லாம் எழுதி போட முடியாது. ஒரு வழக்கை வந்து அந்த வழக்குக்கான அத்தனை என்னென்ன அம்சங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதுதான் வந்து ஆர்டர் 2. அது வந்து ஃப்ரேமிங் ஆஃப் சூட்னு சொல்லுவாங்க. இதுல வந்து ஒரு ஃப்ரேம் ஆஃப் சூட்னா ஒரு ஒரு அதை வந்து இந்த சிபிசியோட ஷெட்யூல்லையே அதுக்கான மாடல் கொடுத்துருப்பாங்க. அந்த மாடல் படி தான் நாம வந்து இந்த வழக்கை தயாரிக்கணும். ஒரு வழக்கறிஞர் நீங்க சும்மா கையெழுத்து உங்க பிளைன்டிஃப்னு இருந்தால் அதுக்கு மேலே கையெழுத்து போட்டு போயிடுறீங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிறதையெல்லாம் நம்ம இன்னும் பெரும்பாலும் யாரும் படிக்கிறது இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற விஷயங்கள் அத்தனையும் இந்த சிபிசியில் பரிந்துரைத்திருக்கிறபடி தான் இருக்கணும். அது இல்லாமல் இருந்ததுன்னா அதை நம்பர் பண்ண முடியாது. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் காஸ்ட் டைட்டில்னு சொல்லுவாங்க. வெறும் சின்ன பெயர் போன்ற விவரங்கள் மட்டுமே இருக்கும். அதுக்கு கீழே லாங் காஸ்ட் டைட்டில்னு ஒரு அம்சம் இருக்கும். அது வந்து அதுல வந்து ஒவ்வொருத்தரோட வாதி பிரதிவாதிகளோட அத்தனை விவரங்களும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விவரங்கள், அதுக்கப்புறம் எவ்வளவு நீதிமன்ற கட்டணம் கட்டுறோம் அப்படிங்கிற விவரம் வரும். அதுக்கப்புறம் இந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் சொல்லுவாங்க. இந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன்ங்கிறது வந்து வழக்கு எதனால இந்த வழக்கு தாக்கல் செய்யும் நிலை ஏற்பட்டது அப்படிங்கிறதையெல்லாம் விளக்குவாங்க. அதுக்கப்புறம் வழக்குல நாம என்ன கேட்கிறோம், நம்ம பிரேயர்னு சொல்லுவோம், நம்ம பரிகாரம் என்ன பரிகாரம் நம்ம கேட்கிறோம் அப்படிங்கிறது வந்து அதுக்கப்புறம் கடைசியா வரும். அதுக்கு கீழே சொத்து விவரம் கொடுக்கணும். இந்த ஃபார்மேட் வந்து ரொட்டீன் ஃபார்மேட்டு. இது வந்து சிபிசி பரிந்துரைத்து இருக்கிற ஃபார்மேட். இதுபடிதான் வந்து ஒரு வழக்கறிஞர் தயாரிக்கணும். ஸோ இது அதனால வந்து ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து ஒரு வக்காலத்தில் கையெழுத்து போடுறோம், பிளைண்ட்ல கையெழுத்து போடுறோம், வந்துடுறோம், அவ்வளவுதான். ஆனா அந்த வழக்கை ஒரு வழக்கறிஞரை தயாரிப்பதற்கு பின்னாடி இத்தனை விஷயங்கள் அடங்கி இருக்குது. நீங்க வந்து அந்த வழக்குல வந்து கட்ட வேண்டிய நீதிமன்ற கட்டணம், அதுக்கு வந்து தனியா கோர்ட் ஃபீஸ் ஆக்ட்னு ஒரு சட்டமே இருக்குது. அதெல்லாம் தேவையில்லாத ஆணிதான் இன்னைக்கு இந்த 2025 சொல்ல போனா இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பிரிட்டிஷ் காலத்திலேருந்து பின்பற்ற நடைமுறைகள், இது எல்லாமே வந்து வழக்கு முடிவுக்கு வர விடாம தடுப்பதற்கான அத்தனை வழிமுறைகளும் அந்த பிரிட்டிஷ் சட்டங்கள் இருக்குது. அதைத்தான் நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த நீதிமன்ற கட்டணங்களை வந்து ஒவ்வொரு வழக்குக்கும் ஒரு மாதிரி கொடுத்து வச்சிருப்பாங்க. வெறும் இன்ஜங்ஷன் சூட்டுனா அதுக்கு ஒரு மாதிரி, பார்ட்டிஷன் சூட்டுக்கு இப்போ வந்து யூனிஃபார்மா 5000 rupees, எனி பார்ட்டிஷன் சூட் 5000 rupees கோர்ட் ஃபீஸ் அப்படின்னு கொண்டாண்டாங்க. அதனால அது பரவாயில்ல. ஆனால் மற்ற ஒவ்வொரு இதுக்கும் இது ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட்டுனா அதுக்கு ஒரு மாதிரி, நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ல இந்த செக் காசோலை மோசடி வழக்குகள்னா அதுக்கு ஒரு மாதிரி, ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாதிரி தலையை பிச்சுக்கிற அளவுக்கு சட்டப்பிரிவுகள் இருக்கும். இதுல என்ன சிக்கல்னா, இந்த சட்டப்பிரிவுகள்ல எதையாவது ஒன்றை ஃபாலோ பண்ணாம எதையாவது ஒன்றை தப்பா போட்டோம்னு வைங்க, அந்த வழக்கு வந்து கீழமை நீதிமன்றத்தில் அதை கண்டுக்காம, அல்லது எதிர்த்தரப்பு வழக்கறிஞரும் அதை பத்தி கண்டுக்காமையோ அல்லது எப்படியோ அதை தவறி போய் வழக்கு போட்டவருக்கு சாதகமாயிருது. அதுக்கு மேல எதிர்பார்த்து அப்பீல் போறாங்க. அப்பீல் நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றமா இருக்கலாம் அல்லது உயர் நீதிமன்றமா இருக்கலாம், அங்கேயும் பார்த்துக்காம விட்டுறாங்க. அதையும் தாண்டி சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அங்க உச்ச நீதிமன்றத்துல அந்த தவறை கண்டுபிடிச்சாங்கன்னா அங்க தள்ளுபடி பண்ணுவாங்க. அப்ப வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிருக்கு அதுக்குள்ள. ஸோ இந்த ஒரு சின்ன தப்பு, கீழமை நீதிமன்றத்துல ஒரு வழக்கறிஞர் பண்ண ஒரு சின்ன தப்பு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் 20 வருஷம் கேஸ் நடத்திட்டு 20 வருஷம் கழிச்சு அது கீழ்கோர்ட்டு தீர்ப்பு தப்புன்னு சொல்லி தள்ளுபடியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளவு முக்கியமான விஷயங்களை வந்து கீழே தான்
டிஸ்ட்ரிக்ட் முனிசிபல் கோர்ட்ல வழக்கு தாக்கல் செய்யற வழக்கறிஞர்கள் தான் இதையெல்லாம் கவனமா பார்த்து வழக்கு தாக்கல் பண்றாங்க. அதனால அவங்களோட பணிங்கிறது வந்து இப்ப எங்களை உயர்நீதிமன்றத்துல பிராக்டிஸ் பண்றவங்களோட பணியை பெரிய சிரமம்னு சொல்ல முடியாது. இது இவங்களோட பணியோட ஒப்பிட்டா அந்த அளவுக்கு ரொம்ப கவனமா பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்டர் 3. ஆர்டர் 3ங்கிறதுல வந்து நம்ம யாராவது நம்மளால நேரடியா போய் கோர்ட்ல வழக்கு நடத்த முடியலைங்கன்னா நமக்காக நம்ம யாரையாவது பவர் ஏஜென்ட் நியமிச்சுக்கலாம். அதுக்கு ஒரு மனு தாக்கல் பண்ணி அதுக்கும் மனு தாக்கல் இந்த ஆர்டர் 3ங்கிற பிரிவின் கீழில் மனு தாக்கல் பண்ணி அந்த மனு அனுமதிக்கப்பட்டா அதுக்கப்புறம் நம்மளால நேரடியா போக முடியலைனாலும் நம்ம சார்பாக நமது தந்தையோ அல்லது மனைவியோ அல்லது மகனோ நமக்காக யார் வேணாலும் போய் நீதிமன்றத்தில் அந்த வழக்கை தொடரலாம். அதுக்கப்புறம் ஆர்டர் 4 வந்து இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சூட்ஸ். சூட் ஃபைல் பண்றதை பற்றிய விதிகள் இதுல வரும். இதுல தான் அந்த அதாவது ஒவ்வொரு வழக்கும் வந்து ஒவ்வொரு பிளைண்ட்டை தாக்கல் பண்ண அந்த இவ்வளவு நேரம் சொன்ன அந்த பிளைண்ட்டை தாக்கல் பண்றதுல தான் ஒரு வழக்கும் ஆரம்பிக்குது. அதுதான் ஒரு வழக்கின் துவக்கம். அதுல இருந்து அது வந்து என்னென்னலாம் பண்ணணும், அந்த பிளைண்ட்ல வந்து என்னென்னலாம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், அதுக்கு வந்து ஆர்டர் 6 அண்ட் ஆர்டர் 7ல வந்து சில விதிமுறைகள் சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த பிளைண்ட் தயாரிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த ஆர்டர் 4ல வரும். இப்படி ஒரு வழக்கை வந்து எல்லாமே சரியா இருந்தாதான் இந்த வழக்கை வந்து கோர்ட்ல வந்து நம்பர் பண்றதுன்னு சொல்லுவாங்க. அந்த நம்பர் அதாவது வழக்கை வந்து பரிசீலனைக்கு எடுத்துக்குவாங்க நீதிமன்றம். கீழமை நீதிமன்றங்கள்ல வந்து இப்போ உயர் நீதிமன்றத்துல வந்து இதையெல்லாம் பார்க்கறதுக்குன்னு ரெஜிஸ்ட்ரின்னு ஒரு தனியா ஒரு துறையே இருக்கு. அதுக்கு ரிஜிஸ்ட்ரார் இருப்பாரு. அவங்க கீழே அலுவலர்கள் இருப்பாங்க, ஆபீசர்ஸ் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ற மனுக்கள் வந்து சரியா இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கப்புறம் அதை ஏதாவது தவறு இருந்தால் ரிட்டர்ன் போட்டு அதையும் திருத்தி கொடுக்க சொல்லி பண்ணுவாங்க. அதே மாதிரி கீழமை நீதிமன்றத்தில் இருக்கிற ஹெட் கிளர்க் வந்து இது சம்பந்தமான தலைமை எழுத்தர் தான் பெரும்பாலும் பார்ப்பாரு. அவர் சரியா இருக்கான்னு பார்ப்பாரு. சில கீழமை நீதிமன்றத்தில் நீதிபதிகளே கூட கொண்டாங்க நானும் ஒரு தடவை பார்த்துறேன் அப்படின்னு அவங்களும் பார்ப்பாங்க. ஓரளவுக்கு சட்டம் தெரிந்த நீதிபதிகள் கொஞ்சம் அதுல ஆர்வம் இருக்கிறவங்க அந்த மாதிரி செய்வாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த சிபிசி சிவில் ப்ரொசீஜர் கோட்ல சொல்லி இருக்கிற விதிகளின்படி இந்த மனு தயாரிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது இதுல ஏதாவது தவறு இருக்கான்னு பார்ப்பாங்க. அதையெல்லாம் பார்த்து அதுல ஏதாவது தவறு இருந்ததுன்னா அதை மனுவை வந்து திருத்தி கொடுக்க சொல்லி ஒரு ரிட்டர்ன் போடுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயங்கள்ல வந்து இது ஒரு பெரிய கம்பல்சன் ப்ராக்டிஸாக இருக்கும். ரொம்ப தொல்லை மிகுந்த நடைமுறையா இருக்கும். ஏன்னா ஒரு சிலர்கிட்ட வந்து விளக்கி சொல்லி நம்பர் பண்றதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிரமம். ரிட்டர்ன் நம்பர் பண்றதுக்கே சில சமயம் 6 மாசம் 1 வருஷம் ஆயிரும் ஒரு வழக்க. ஸோ அந்த அளவுக்கு இதுல அத்தனை பிரச்சனைகள் இருக்கும். அப்படி நம்பர் பண்ணின வழக்குகளுக்கு நம்பர் பண்ணினதுக்கு அப்புறம் அந்த வழக்குல ஆர்டர் 5 வரும். ஆர்டர் 5ல தான் வந்து இஷ்யூ அண்ட் சர்வீஸ் ஆஃப் சம்மன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது யாரையெல்லாம் நாம பிரதிவாதிகளா சேர்த்து இருக்கிறோமோ அவங்களுக்கெல்லாம் வந்து நோட்டீஸ் அனுப்புவாங்க கோர்ட்ல இருந்தே. அதுதான் வந்து இந்த ஆர்டர் 5ல கவர் ஆகுது. இதுல வந்து சில விதிமுறைகள் கொடுத்திருக்காங்க. இந்த விதிமுறைகளை பின்பற்றித்தான் இந்த பிரதிவாதிகளுக்கு நோட்டீஸோ சம்மனோ கோர்ட்ல இருந்து அனுப்பப்படணும். அதுல வந்து அது மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை அனுப்புவாங்கன்னு வச்சுக்கலாம். அப்பவும் அவங்க பிரதிவாதிகள் யாராவது ஒரு பிரதிவாதி அதை வாங்கலைன்னு வைங்க, அப்ப வந்து அதுக்கு பேப்பர்ல ஒரு பப்ளிகேஷன் கொடுத்து அவங்களுக்கு அந்த லோக்கல் இருக்கிற பேப்பர்ல உங்களுக்கு இந்த மாதிரி இந்த நம்பர் இந்த சூட் நம்பர்ல உங்க மேல வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருந்ததுன்னா நீங்க இந்த தேதியில நீங்க நீதிமன்றத்துல வந்து உங்க ஆட்சேபனையை தெரிவிக்கலாம் அப்படின்னு ஒரு பேப்பர் பப்ளிகேஷன் கொடுக்க சொல்லுவாங்க. அதை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கும் வரலைன்னா அப்புறம் அது வந்து அவங்க சர்வ் ஆன மாதிரி நோட்டீஸ் அவங்களுக்கு சர்வ் செய்யப்பட்டதா எடுத்துக்கிட்டு வழக்கு தொடருவாங்க. ஸோ இது ஆரம்ப கட்டம். இதுலேயே நிறைய காலதாமதம் ஆகலாம். ஒருத்தருக்கு சர்வ் ஆகலைன்னா கூட தொடராது. அது கொஞ்சம் இழுத்துட்டே இருக்கும்.
அதுக்கப்புறம் ஆர்டர் 6ன்னு சொல்லுவோம். ஆர்டர் 6ல வந்து ப்ளீடிங்ஸ்னா நம்ம போடுற இந்த பிளெயிண்ட், அதாவது பிராது, அது அதுக்கு எதிர்வாதி, அதாவது பிரதிவாதி தாக்கல் செய்கிற எதிர்வாதம், இதெல்லாம் வந்து ப்ளீடிங்ஸ்ல வரும். இதுவும் வந்து இந்த ப்ளீடிங்ஸ்ல என்னென்ன இருக்கணுங்கிறது பத்தின விவரங்கள் வந்து இந்த ஆர்டர் 6ல சொல்லப்பட்டிருக்கும். அதை கம்ப்ளை பண்ணா அதுக்கு அடுத்தது ஆர்டர் 7 வரும். ஆர்டர் 7ங்கிறது பிளெயிண்ட்னா அது பிராது. இந்த பிளெயிண்ட் வந்து என்னென்னலாம் இருக்கணும், ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இது தனியாக இதுல இந்த ஆர்டர் 7 ரூல் 1ல தான் வந்து இந்த பிளெயிண்ட்டை தாக்கல் பண்ணுவோம். இந்த பிளெயிண்ட்ல வந்து என்னென்ன இருக்கணுங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. நான் படிச்சு காட்டுறேன். Particulars to be contained in plaint. The plaint shall contain the following particulars. இதுல என்னென்ன வரணும்னா, நேம் ஆஃப் தி கோர்ட் வரணும், எந்த கோர்ட்ல போடுறோங்கிறது, நேம் ஆஃப் தி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் ஆஃப் தி பிளெயின்டிஃப், பிளெயின்டிஃப் வாதிகளோட பெயர், விவரங்கள், வசிக்கும் இடம், இதெல்லாம் வரணும். அதே மாதிரி டிஃபெண்டண்டோட பேரு, விவரங்கள், வசிக்கும் இடம், இதெல்லாம் இதுல வரணும். இதுல யாராவது ஒரு மைனராவோ அன்சவுண்ட் மைண்டாவோ அல்லது அப்படி இருந்தாங்கன்னா அவங்க அதுக்கான ஸ்டேட்மெண்ட்டும் வரணும். அதுக்காக கோர்ட்டே வந்து அதெல்லாம் இன்னும் பின்னாடி ஆர்டர் 30 போனதுக்கு அப்புறம் வரும். அதுல என்ன, அப்படி யாராவது அன்சவுண்ட் மைண்டாவோ அல்லது மைனராவோ இருந்தா என்ன பண்ணணுங்கிறதுக்கான விவரங்கள்லாம் அந்தந்த ஆர்டர் கீழ்ல நம்ம மனு தாக்கல் செய்ய வேண்டி வரும். இது எல்லாமே வந்து இந்த பிளெயிண்ட்டுங்கிற ஆர்டர் 7 ரூல் 1ல வந்து கவர் ஆகும். இதுல சொல்லியிருக்கிற இத்தனை விவரங்களையும் நாம கடைபிடிச்சா தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வழக்கை வந்து நம்பர் பண்ண முடியும். இதுக்கப்புறம் ஆர்டர் 8ன்னு ஒண்ணு இருக்கு. அடுத்தது ஆர்டர் 8ல வந்து எப்படி ஆர்டர் 7 வந்து பிளெயிண்ட் எப்படி இருக்கணும்னு சொல்லுதோ அது மாதிரி ஆர்டர் 8ங்கிறது வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கணும்னு சொல்லுது. அதாவது பிரதிவாதிகள் தாக்கல் செய்யப்பட வேண்டிய அவங்களோட எதிர்வாதம், அதுல என்னென்னலாம் இருக்கணுங்கிற விவரங்கள் வந்து இந்த ஆர்டர் 7ல வரும், ஆர்டர் 8ல வரும், சாரி. இதுக்கப்புறம் ஆர்டர் 9. ஆர்டர் 9ல தான் வந்து அப்பியரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அண்ட் கான்சிக்வன்ஸ் ஆஃப் நான் அப்பியரன்ஸ். இந்த ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஆர்டர் 5ல வந்து சம்மன்ஸ் போகுது இல்லையா, அந்த சம்மன்ஸ் வாங்கிக்கிட்டு பிரதிவாதிகள் என்ன செய்யணுங்கிற விவரங்கள் வந்து இந்த ஆர்டர் 9ல வரும். அப்பியரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ், அவங்க வந்து அவங்க தரப்புல அவங்கள ரெப்ரசன்ட் பண்றதுக்கான வழக்கறிஞர்களை நியமிக்கிறது, அந்த வழக்கறிஞர்களுக்கு இவங்க போட்டு கொடுக்குற வக்காலத்தை வந்து அவங்க வழக்கறிஞர்கள் தாக்கல் பண்ண வேண்டியது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த ஆர்டர் 9ல வரும். இதுக்கப்புறம் ஆர்டர் 10 வரும். ஆர்டர் 10ல வந்து எக்ஸாமினேஷன் ஆஃப் பார்ட்டிஸ் பை த கோர்ட். அப்படி இதுதான் வந்து இந்த 2 தரப்பு வாதங்களையும் எடுத்துக்கிட்டு கோர்ட்ல வந்து விசாரணை ஆரம்பிப்பாங்க. ஆர்டர் 10 வந்து இந்த மாதிரி விசாரணை ஆரம்பிக்கிற, அது விசாரணை எப்படி எல்லாம் பண்ணணுங்கிறத பத்தி விவரங்களை வந்து இந்த ஆர்டர் 10ல வரும். ஸோ இன்னைக்கு வந்து இந்த 10 கட்டளைகளோட நிறுத்திக்குவோம், ஏன்னா அதுக்கு மேல நிறைய டைம் பத்தாது. ஸோ ஒரு வழக்கை வந்து இப்படிதான் ஆரம்பிக்குது. இதுதான் வந்து ஒரு வழக்கின் துவக்கம். இதுலயே இப்ப நான் சொன்னதே வந்து மேலோட்டமா சொன்னதான், சுருக்கமா சொன்னதான். இதுலயே ஒவ்வொரு கட்டளைக்கும் உள்ள போனோம்னா அதை பத்தியே ஒவ்வொரு கட்டளைக்கும் ஒரு மணி நேரத்துக்கு மேல பேசலாம். அந்த அளவுக்கான விஷயங்கள் ஒவ்வொரு கட்டளையிலையும் இருக்கும், ஆர்டர்லையும் இருக்கும். ஸோ அது மறுபடியும் சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப பார்க்கலாம். இப்போ வந்து ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி சில கேள்விகள் வந்திருக்கு, நிறைய கேள்விகள் வந்திருக்கு. அதுல எல்லாத்தையும் எடுத்துக்க முடியல, ஏன்னா நேரம் பற்றாக்குறைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த குறிப்பிட்ட கேள்விகளை மட்டும் நம்ம பார்த்துடலாம். முதல் கேள்வி, சரியான வக்கீல் எப்படி தேர்ந்தெடுப்பது,
ஒரு குற்றப்பத்திரிகையை எங்கே பெற முடியும், அதே போல தீர்ப்பினை எங்கே பெற முடியும். சரியான வக்கீல் எப்படி தேர்ந்தெடுப்பதுங்கிறது கொஞ்சம் ரொம்ப சிரமமான காரியம். இது வந்து நம்ம அட்லீஸ்ட் பொண்ணு பார்க்குறதோ மாப்பிள்ளை பார்க்குறதோ கூட கொஞ்சம் ஈஸியான வேலை. ஜாதகம் பொருந்துச்சுன்னா நம்ம பண்ணி விட்டு போயிடுறோம். பட் இது வந்து ரொம்ப சிரமமான வேலை. உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச வக்கீல், அவருக்கு தெரிஞ்ச யாராவது வக்கீலை சிபாரிசு பண்ணாங்கன்னா நீங்க அவங்கள அணுகலாம். அதுதான் ஈஸியான வழி. 2வது ஒரு குற்றப்பத்திரிகையை எங்கே பெற முடியும், அதே போல தீர்ப்பினை எங்கே பெற முடியும். இந்த 2மே வந்து அந்தந்த நீதிமன்றங்கள்ல இருக்கும். நீங்க அந்த வழக்குல சம்பந்தப்பட்டவரா இருந்தா உங்கள் வழக்கறிஞர் மூலம் அதுக்கு காப்பி அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. நகல் போட்டு அந்த 2 விவரங்களையும் நீங்க நீதிமன்றத்திலிருந்து வாங்கலாம். அடுத்த கேள்வி, அரசியலமைப்பின் முகவுரையில் இருந்து சோசலிசம் மற்றும் மதச்சார்பின்மை என்ற வார்த்தைகள் நீக்கப்பட்டாலும் வழிகாட்டுதல் கொள்கைகள் மற்றும் பிற பிரிவுகள் மதச்சார்பின்மை மற்றும் சோசலிச கொள்கைகளை பாதுகாக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கான்ஸ்டியூஷன்ல வந்து இந்த செக்யூலருங்கிற வார்த்தையை எடுத்துட்டாலும் அந்த நமக்கு எதுவும் பாதிப்பு வராதாங்கிற அர்த்தத்தில் கேட்டிருக்காங்க. நிச்சயம் வராது. ஏன்னா இது குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்த நாடுன்னு எங்கேயுமே கான்ஸ்டியூஷன்ல இல்லை. ஸோ அதனால இது அந்த வார்த்தை இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒண்ணுதான். அது வந்து அரசியல் காரணங்களுக்காக சேர்த்தப்பட்டதுங்கிற மாதிரி விவாதங்கள் ஓடிட்டு இருக்கு. அதனால அதுக்குள்ள நாம ரொம்ப போக வேண்டாம். அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி, எங்களது அப்பா வீடு வாங்கிய போது சர்வே எண் ஒரு நம்பர் மாறி இருந்தது. கவனிக்காமல் கிரயம் செய்து விட்டார்கள். இப்போது உயில் எழுதும் போதுதான் தெரிந்தது. அதற்காக கோர்ட்டில் போட்டு 4 வருடங்கள் ஆகியும் வக்கீல் முடிக்கவில்லை. அதற்குள் அந்த வீட்டு ஓனர் அம்மா மகனும் இறந்து விட்டார். அவர்களது டெத் சர்டிபிகேட் வாங்கி கொடுத்தாகிவிட்டது. இன்னும் வாய்தா என்கிறார். என்னுடைய கேள்வி, பத்திரத்தில் சர்வே எண் மாறி இருந்து கோர்ட்டில் வழக்கு போட்டால் இத்தனை நாளைக்குள் மாற்றித்தர வேண்டும் என்ற சட்டம் இருக்கிறதா? சர்வே எண்ணை மாற்றி விரைவில் முடிக்க வேண்டும் என்றால் அதற்கான நடவடிக்கைகள் என்ன? இதுக்கு ஓகே, கோர்ட்ல போட்டும் வாங்கலாம், அல்லது பிழை திருத்தல் பத்திரம்னு இன்னொன்று எழுதி அதையும். ஆனா என்னன்னா, பிழை திருத்தல் பத்திரம்ங்கிறத எழுதுனோம்னா அது வந்து ஏற்கனவே கட்டின முத்திரை தீர்வையை மறுபடியும் கட்ட வேண்டி வரும். அதனால அதுக்கு சுலபமான வழி கோர்ட்ல போட்டு வாங்கிக்கிறது. ஆனா கோர்ட்ல போட்டு முடிஞ்ச வரைக்கும் அந்தந்த கோர்ட்ல இருக்கிற வழக்குகளின் நிலுவை அளவை பொறுத்து அது எவ்வளவு நாள் இழுக்குங்கிறது முடிவாகுது. ஆனா அந்த வழக்குல சம்பந்தப்பட்டவங்க யாராவது இறந்துட்டாங்கன்னா அது டெஃபினட்டா ஒரு 2 வருஷமாவது அந்த ப்ரொசீடிங்ஸ் முடிச்சு அவங்களோட வாரிசுகளை சேர்த்துறக்கே வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிரும். நம்ம வந்து ஒரு வழக்கறிஞர்கிட்ட கொடுத்துட்டு 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, இப்படியே இழுக்குதே அப்படின்னு சொல்றோம். ஆனா எல்லாமே இந்த சிபிசி படி நடக்கிறதுனாலதான் நம்ம வந்து இந்த சிபிசி படி வாரிசுகளை அதெல்லாம் பின்ன நம்ம 10 தான் பார்த்த ஆர்டர். இன்னும் ஆர்டர் 22, 23 அதுக்கு மேல போறப்பெல்லாம் வந்து இந்த வாரிசுகளை சேர்த்துறது வரும். அந்த அதாவது இந்த மாதிரி இறந்துட்டாங்க, அதனால இன்னாரோட இந்த பிரதிவாதியோ வாதியோ இவங்களோட வாரிசுகளை நாங்க சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மனு போடணும். அந்த மனுவுக்கு எதிர்த்தரப்பு வந்து ஒரு எதிர்வாதம் வைப்பாங்க, ஃபைல் பண்ணுவாங்க, கவுண்டர் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். அந்த 2மே வந்து 2 பக்கமும் அதுக்கு ஒரு என்கொயரி நடக்கும். இந்த மெயின் சூட் பெண்டிங் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு என்கொயரி நடக்கும். அந்த என்கொயரியில கோர்ட் வந்து அதை அனுமதிக்கலாம், அதில் நிராகரிக்கலாம். அப்படி அனுமதிச்சாலோ நிராகரிச்சாலோ ஒரு வழக்கை இழுக்கணும்னு ஒரு தரப்பு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க அந்த தீர்ப்பை வந்து உயர்நீதிமன்றத்துக்கு எடுத்துக்கிட்டு வருவாங்க. அங்க வந்து இது இந்த மாதிரி அனுமதித்ததோ நிராகரித்ததோ தப்புன்னு சொல்லி இங்க சிவில் ரிவிஷன் பெட்டிஷன் போடுவோம். அதை ஃபைல் பண்ணா அது ஒரு 2-3 வருஷத்துக்கு இழுக்கும், அல்லது 4-5 வருஷத்துக்கு கூட இழுக்கலாம். ஏன்னா உயர்நீதிமன்றத்திலும் எண்ணற்ற வழக்குகள் பெண்டிங். ஸோ காலதாமதங்கிறது ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால ஒரு வழக்கை இத்தனை நாள்ல நான் முடிச்சு தரேன்னு ஒரு வக்கீல் சொன்னா நீங்க அதை நம்ப வேண்டியதில்லை. அதுதான் இன்றைய நிலைமை. அடுத்தது, நீதி என்பது மிகப்பெரிய விஷயம். கடந்த 20+ ஆண்டுகளாக நீங்கள் பார்த்த வரையில் சட்டத்தை மட்டுமே முழுதாக நம்பி நீதி நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை சாமானிய மக்களுக்கு எவ்வளவு தூரம் கூடியுள்ளது அல்லது குறைந்துள்ளது? குறைந்துள்ளது என்றால் அதை மேம்படுத்தும் வழிவகைகளை அரசு இயந்திரம் எவ்வாறு கையாளுகிறது? கிட்டத்தட்ட போன கேள்விக்கு சொன்ன பதிலே தான் இதுக்கும் வரும்னு நினைக்கிறேன். தாமதமாகும், ஆனாலும் நீதி கிடைச்சிரும்னு நம்பலாம் ஓரளவுக்கு. தாமதத்துக்கு வந்து நாம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு
அதாவது பணமும் செல்வாக்கும் இருப்பவர்களுக்கு நீதிமன்றம் முன்னுரிமை தருங்கிறது பரவலான குற்றச்சாட்டு. இது கிட்டத்தட்ட உண்மையா தான் இருக்கு. ஒரு பொலிட்டிக்கல் சம்பந்தமான வழக்கை ஒரே நாள்ல போட்டு ஒரே வாரத்துல முடிச்சு மீதி அத்தனை வழக்கையும் பெண்டிங் வச்சுட்டு இதை காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நடத்தி முடிக்கிறாங்க. பட் அது இன் ஒன் வே வந்து அது பொதுமக்களை பாதிக்கிற விஷயமாவும் இருக்கும். அதையும் நாம் மறுக்க முடியாது. ஆனாலும் அந்த மாதிரி வழக்குகள் நிறைய வர்றதுனால சாதாரண சாமானியர்களுக்கான போட்ட வழக்குகளுக்கான நீதி நியாயம் எல்லாம் வந்து கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும். ஆனா கிடைக்கும், அதுல நம்பலாம். இதை வந்து மேம்படுத்தும் வழிவகைகளை அரசு இயந்திரம் எப்படி கையாளுகிறதுனா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து வேளாண்மை, சட்டம் இந்த 2 துறையும் வந்து ரொம்ப சபல குழந்தைன்னு சொல்லலாம். இந்த 2லயும் எந்த விதமான முன்னேற்றத்தையும் வந்து எந்த அரசுகளும் ஏற்படுத்துவதை காணோம். அது இன்னும் 20, 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படியே தான் இன்னும் விவசாயமும் சரி, சட்டத்துறையும் சரி அப்படியே தான் இருக்குது. அது எல்லாத்துக்கும் மேல இந்த சிவில் ப்ரொசீஜர் கோட் அண்ட் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் இந்த 2யுமே வந்து இன்னும் சிம்பிளிஃபை எளிமையாக்கி எல்லாமே வந்து 1800களில் ஒரிஜினல் இது உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஆனாலும் இன்னைக்கு 2025ல நம்ம ஆதாரம் வச்சுக்கிட்டு எவ்வளவோ பண்றோம். அத இந்த ஒவ்வொரு வழக்கையும் வந்து ஆதாரோட இணைக்கணும். ஒவ்வொரு வழக்கில் உள்ள இந்த மாதிரி இறந்தவங்களையோ வாரிசுகளை சேர்த்தறக்கும் அந்த ஆதார் பயன் எப்படியாவது அந்த ஆதாரம் வச்சு இன்னும் கொஞ்சம் விரைவுபடுத்த முடியும்னா அதை செய்யணும். அந்த மாதிரி விஷயங்களை வந்து அரசு முன்னெடுத்தா நிச்சயமா வழக்குகளை சீக்கிரம் முடிக்க முடியும். உதாரணமா சீனால பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய வழக்கா இருந்தாலும் 3 மாசத்துல முடிச்சிடுறாங்க. 3 மாசத்துக்கு மேல அந்த வழக்கு நிலுவையிலே இருப்பதில்லைன்னு சொல்லப்படுது. அது மாதிரியான ஒரு நிலைமை இங்கேயும் வரணும். அதுக்கு வந்து நம்ம முதல் வேலை நீதிமன்றங்களை அதிகப்படுத்துவதோ நீதிபதிகளை அதிகப்படுத்துவதோ பயன் தராது என்பது என்னோட கருத்து. இந்த இன்னைக்கு தேவையில்லாத ஆணிகளா இருக்கிற இந்த சட்ட பிரிவுகளை நீக்கினாலே போதும். கிட்டத்தட்ட 50% பாதிக்கு பாதி வழக்குகளின் நிலுவை காலத்தை குறைக்க முடியும். இது என்னோட கருத்து. அப்புறம் அடுத்த கேள்வி, சர்வேயர் இடத்தை அளந்து இதுதான் அத்து என்று சொன்ன பின்பும் பக்கத்து இடத்துக்காரர் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் என்ன செய்வது? நீதிமன்றத்தை நாடுவதா? நாடினால் தீர்வு கிடைக்க எவ்வளவு காலம் ஆகும்? இதுக்கு வந்து டு ஃபிக்ஸ் த பவுண்டரினே ஒரு சூட் போடலாம். ஒரு வழக்கு தாக்கல் பண்ணலாம் கீழமை நீதிமன்றத்துல. அதுல வந்து கீழமை நீதிமன்றம் நம்ம கேட்கறது நியாயமானதுதான் முடிவுக்கு வந்ததுன்னா ஒரு கமிஷனரை அப்பாயிண்ட் பண்ணி அவர் மூலமா வந்து ஒரு சர்வேயரை வச்சு அளந்து அத்து போட்டு கொடுக்கறதுக்கு உத்தரவு போடும் நீதிமன்றம். அப்புறம் தீர்வு கிடைக்க எவ்வளவு காலம் ஆகுங்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது அடுத்த கேள்வி, மனதளவில் பெண்களை துன்பப்படுத்தும் ஆண்களை உடல் ரீதியாக காயப்படுத்த சட்டத்தில் ஏதேனும் வழிமுறை உள்ளதா? இல்ல அது வந்து சட்டத்தை நாமே கையில் எடுத்துக்கிற மாதிரி அது சினிமால தான் முடியும், இங்க முடியாது. பெண்வதை தடுப்பு சட்டம் போல ஆண்கள் பாதுகாப்பு என்ற சட்டம் ஏதேனும் இருக்கிறதா? அந்த மாதிரி சட்டம் ஒன்றும் இல்லை. ஆனா மெயின்டெனன்ஸ் அடுத்த கேள்வி அதான் நினைக்கிறேன். ஜீவனாம்சம் என்பது என்ன? அது எதை பொறுத்து வகைப்படுத்தப்படுகிறது? இந்த 2 கேள்விக்குமே இது பொருந்தும் இந்த பதில். ஜீவனாம்சம்ங்கிறது தன்னைத்தானே பராமரித்து கொள்ள முடியாத ஒரு நபர், அது மனைவியாகவும் இருக்கலாம் கணவனாகவும் இருக்கலாம். ஒருவேளை மனைவி அதிகம் சம்பாதிச்சு கணவர் சோத்துக்கு வழி இல்லாம இருக்காருன்னா மனைவி கணவருக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டிய நிலை கூட வரும். உதாரணமா சரிதான் ஒரு நடிகை, அவங்க மேல வந்து அவரோட கணவர் தாக்கல் பண்ணியிருந்தார் அந்த காலத்துல ஜீவனாம்சம் கேட்டு. ஆனா இது மாதிரி வழக்குகள் வந்து எப்பவாவது வரும். அதெல்லாம் பல லட்சங்களில் ஒரு வழக்குன்னு தான் சொல்ல முடியும். பெரும்பாலும் ஆண்கள் தான் வந்து பெண்கள் கணவர்கள் தான் வந்து மனைவிக்கு ஜீவனாம்சம் தர வேண்டி இருக்குது. அந்த இப்பெல்லாமே அதுலேயும் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வந்திருக்கு. இப்போ கணவர் மனைவி 2 பேருமே அவங்க குடும்ப நல வழக்குகள்ல வந்து விவாகரத்து வழக்குகள்லையோ அல்லது ஜீவனாம்சம் கேட்டே போடப்படும் வழக்குகள்லையோ அவங்க ரெண்டு தரப்புமே அவங்களுக்கு இருக்கிற வங்கி கணக்கு விவரங்கள், சொத்து விவரங்கள் எல்லாமே தாக்கல் பண்ணணும்.
அதையெல்லாம் வச்சு கோர்ட் ஒரு முடிவுக்கு வர்றது கொஞ்சம் சுலபமா இருக்கு இன்னைக்கு. ஆனா அதுல உண்மையா தாக்கல் பண்ணுவாங்களாங்கிறது சொல்ல முடியாது. பட் பொய்யா தாக்கல் பண்ணா எதிர்த்தரப்பு கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால அது ஒரு அந்த லெவல்ல இப்ப கொஞ்சம் முன்னேற்றம் வந்திருக்கு. அடுத்த கேள்வி, வக்கீல்களாகிய நீங்கள் எவ்வாறு சட்டத்தின் எண்களை, செக்ஷன் எண்களை எல்லாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்கிறீர்கள்? மனப்பாடம் செய்து கொள்கிறீர்களா? அல்லது அந்த கேஸுக்கு தகுந்தாற் போல ப்ரிப்பேர் செய்யும் போது ரெஃபர் செய்து செக்ஷன் எண்ணை எடுத்துக்கொள்வீர்களா? இது ஓகே. இது வந்து நல்ல கேள்வி. பெரும்பாலும் அத்தனை செக்ஷன்களையும் ஞாபகத்தில் வச்சுக்கிறங்கிறது ரொம்ப சிரமமான காரியம். அதனாலதான் இது இன்ஜினியரிங் மற்றும் மெடிக்கல் இந்த ரெண்டுக்கு இணையான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னு இந்த சட்டக்கல்வியை ஏன் சொல்றாங்கன்னா இதுதான் காரணம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த மெடிக்கலுக்கும் இன்ஜினியரிங்க்கும் மிக மிக நுட்பமான நினைவாற்றல் இருக்கிறவங்க தான் வந்து இப்ப மாறிட்டு இருக்குது, அது வேற விஷயம். பட் அதோட பேசிக்கா தான் நினைவாற்றல் இருக்கிறவங்க தான் வந்து அதை கிராக் பண்ணும், ஐ மீன் அதுல சேர முடியும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு தேவை அது. சட்டமும் வந்து கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு நினைவாற்றல் இருக்க வேண்டியதுதான். ஆனா இங்க வந்து நம்ம பகுதியில வந்து வேற எந்த கோர்ஸும் கிடைக்கலைன்னா போய் சேர்ற கோர்ஸ் சட்டம். அதாவது நாங்க படிச்ச காலத்துல. இப்போ பரவாயில்ல. இப்போ வந்து இந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் அந்த மாதிரி நிறைய அதுல எல்லாம் சேர்ந்து நீங்க முடிச்சுட்டு வெளியே வரணும்னா உங்களுக்கு கண்டிப்பா புத்தி கூர்மை நிறைய இருக்கணும், நிறைய நினைவாற்றல் இருக்கணும். அந்த நினைவாற்றல் வந்து இந்த சட்டத்தின் எண்களை, செக்ஷன் எண்களை எல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு ஓரளவுக்கு துணை புரியும். அப்படி வைத்துக்கொள்ள முடியவில்லைன்னா கூட ஒரு விஷயம், ஒரு 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 ஒருத்தர் வந்து ஒரு ஏதாவது ஒரு விஷயம், அந்த விஷயத்தை வந்து நடைமுறைப்படுத்தணும்னா இதுக்கு வந்து சிபிசில ஏதோ ஒரு செக்ஷன்ல சொல்லியிருக்குமே அப்படிங்கிற அளவுக்கு ஞாபக சக்தி இருந்தா கூட போதும். ஸோ தேடி இந்த செக்ஷனை தேடி பிடிச்சி எடுத்துடலாம். ஸோ அது அந்த மாதிரி. அடுத்தது, இதற்கெல்லாம் சட்டத்தில் இடம் இருக்கிறது என பொதுமக்கள் பொதுவாக தெரிந்து கொள்ள வேண்டிய சட்டங்கள் இருப்பின் தெரிவிக்கவும். அதாவது பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சட்டங்கள்ங்கிற என்னென்னு கேட்டிருக்காங்க. கடைசி கேள்வி அது. பேசிக்கா இந்த சொத்து மாற்றம், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் மணி நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்டம். இன்னொரு கேள்வி கூட கேட்டிருந்தாங்க. ஒரு ஒரு இந்த நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ல வந்து 89ல் வந்தது. 1989 காலகட்டத்தில் தான் அதுல வந்து அந்த வந்து அந்த சிவில் நடைமுறையில் இருந்தது. கொஞ்சம் கிரிமினல் செக்ஷன்ஸையும் வந்து அதுல சேர்த்தாங்க. 138ங்கிற பிரிவு 138, 139 அது ஒரு வரிசையாக வரும். அந்த காசோலை மோசடிங்கிற வார்த்தையை அதுல தான் கொண்டு வந்தாங்க. ஸோ அதுபடி ஒருத்தர் வந்து ஒரு காசோலையோட ஆயுட்காலம் 3 மாதம். இப்போ அப்பெல்லாம் 6 மாசம், இப்போ 3 மாசம் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த 3 மாசத்துக்குள்ள அல்லது அவர் அந்த வழக்கு அந்த காசோலையில போட்டிருக்கிற தேதியிலிருந்து 3 மாசம், அந்த 3 மாதங்களுக்குள்ள நீங்க அதை வந்து கலெக்ஷனுக்கு போட்டுறணும். அதுக்கப்புறம் அதை கலெக்ஷன் போட முடியாது. இது சம்பந்தமா எனக்கு 2 கேள்வி வந்தது. ஒன்று, அந்த கலெக்ஷனுக்கு அந்த 3 மாதத்துக்குள்ள அவங்க ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி கலெக்ஷன் போடாம விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அதை என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த 3 மாதத்துக்குள்ள கலெக்ஷன் எப்படியோ போட மறந்திருந்தாலோ அல்லது ரொம்ப தெரிஞ்சவங்க கிட்ட வாங்கினது நான் எப்படியாவது கொடுத்துறேன்னு சொன்னதை நம்பி போடாம வச்சிருந்து அது அந்த டேட் பாரா இருந்தாலும் அதுக்கு வந்து 3 வருடங்களுக்கு சிவில் வழக்குகள் தாக்கல் பண்ணலாம். அதே செக்ல வந்து பணத்தை திரும்ப கேட்டு சிவில் வழக்கு தாக்கல் பண்ணலாம். அதுக்கு 3 வருஷம் இருக்கு. அதையும் தாண்டிச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி அந்த இன்னொரு கேள்வி, அந்த அந்த செக்கை வந்து அதாவது கலெக்ஷன் போடான்னு நிறுத்தி வச்சு ஏதாவது ஸ்டாப் பேமெண்ட் கொடுத்திருந்தா அதுக்கு வந்து 138 கவர் ஆகுமா ஆகாதான்னு கேட்டிருந்தாங்க. அதுவும் நிச்சயம் 138 கவர் ஆகும், ஆகாம போகாது. இதுதான் இந்த செக்கை பொறுத்த வரைக்கும் கேள்வி. அதாவது 3 மாசத்துக்கு அதுல சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இந்த 138ல கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஒன்று, 3 மாசத்துக்குள்ள கலெக்ஷன் போடணும். கலெக்ஷன் போட்டு அது ரிட்டர்ன் ஆச்சுன்னா
ரிட்டர்ன் ஆன தேதியிலிருந்து 1 மாசத்துக்குள்ள எனக்கு நீ பணத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லி நாம நோட்டீஸ் கொடுக்கணும். அந்த நோட்டீஸ்ல நீங்க வந்து இந்த நோட்டீஸ் பெற்ற தேதியிலிருந்து 15 நாட்களுக்குள் பணத்தை செலுத்த வேண்டும்னு கேட்கணும். அந்த 15 நாளைக்குள்ள அவங்க பணத்தை கட்டலைன்னா அந்த நோட்டீஸ் வாங்கின தேதியிலிருந்து 1 மாசத்துக்குள்ள நாம வழக்கு தாக்கல் பண்ணணும். அது வந்து குற்றவியல் நீதிமன்றங்கள்ல தாக்கல் பண்ணணும். இது வந்து கிரிமினல் நடவடிக்கையில வரும். ஸோ இது வந்து எல்லாருமே பெரும்பாலும் காசோலையில் டீல் பண்றவங்களா இருக்கிறதுனால இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஸோ ஓகே, 1 மணி நேரம் ஆச்சு. ஸோ வாய்ப்பளித்த ஈரோடு வாசல் நண்பர்களுக்கும் அந்திமுற்றம் குழுவினருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. ரொம்ப சிறப்பான தெரியாத பல தகவல்களை பகிர்ந்திருக்கீங்க. எந்த அளவுக்கு வந்து கீழமை நீதிமன்றத்துல ஒரு ஒரு ஃபைலை வந்து தாக்கல் பண்றாங்க அப்படின்னா அதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் எவ்வளவு முக்கியம், அதன் அடிப்படையில மேலமை நீதிமன்றங்களுக்கு போகும்போது அதனுடைய பாதிப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப விளக்கமா சொன்னீங்க. நம்மளுடைய இணைந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருப்பின் கேட்கலாம். சதீஷனா எல்லாரையும் அன்மியூட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களால செல்ஃப் அன்மியூட் பண்ணிக்க முடியும்ல? பேசலாம். முடியும் பேசலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். நானே முதல் கேள்வியை கேக்குறேங்கண்ணா. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, நிறைய தேவையில்லாத விஷயங்களாலதான் வந்து ரொம்ப டிலே ஆகுது வழக்குகள் எல்லாம். சைனால எல்லாம் பார்த்தா 3 மாசத்துல முடிஞ்சிருது, நம்ம ஊர்ல ரொம்ப இயர்ஸ் கணக்குல ஆகுது அப்படின்னு. இது வந்து சீரியஸ்லி எவ்வளவு தூரம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது இப்ப ஏஐ வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே வாசல்ல பேசின மாதிரி ரொம்ப வருஷத்துக்கான இந்த சட்ட விதிகள் எல்லாம் இருக்கும்போது அதை நம்ம ஏஐல ஃபீட் பண்ணோம்னா வந்து அதெல்லாம் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா நிறைய விஷயங்களை வந்து ஹியூமன் இன்டர்வென்ஷன் இல்லாம நிறைய ஆட்டோமேட்டடா நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் அப்படிங்கறது லைக் ஒரு 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 டெக்னாலஜி பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நம்ம பேசும்போது அது பாசிபிளா இருக்கும். பட் நீங்க ஃபீல்ட் எக்ஸ்பர்ட்டுங்கிறதுனால இது சம்பந்தமா கவர்மெண்ட் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணலாம், இந்த டைம்லைன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஏதாவது பண்றாங்களா? அதுதான் என்னோட லைக் ஒரு கேள்வி. ஓகேம்மா. அதாவது ஏஐ வந்து ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட வழக்குகள் இருந்து தரவுகள் எடுத்து நம்ம கொடுக்குற வழக்குக்கு அது பொருத்தமான தீர்வுகளை மட்டும் வச்சு அது ஒரு தீர்வு சொல்லுது. ஸோ அதை முழுக்க இப்போதைய நிலைமையில நம்ம எடுத்துக்கிறது சிரமம். ஏன்னா நம்ம கொடுக்குற அந்த ஃபீட் கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் இல்லையா? அது ஒன்று. அதனால ஏஐனாலேயே எல்லாத்தையும் முடிச்சிட முடியுங்கிற ஸ்டேஜுக்கு நம்ம இன்னும் வரல இங்கே, எஸ்பெஷலி இன் இந்தியாவில். ஆனால் இந்த சிவில் ப்ரொசீஜர் கோட்லையும் இந்த கோர்ட் ஃபீஸ் ஆக்டுங்கிற அந்த மொத்த ஆக்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தேவையில்லாத அணின்னு தான் தோணுது. சும்மா இந்த வழக்குக்கு இவளுக்கு எப்படி பார்ட்டிஸ் பாகப்பிரிவினை வழக்குக்கு பிளாங்கெட்டாக 5000 ரூபா ஃபீஸ், அவ்வளோதான். அந்த மாதிரியான வழிமுறைகளை கொண்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது, இந்த சிவில் ப்ரொசீஜர் கோடில் இருக்கிற நிறைய விதிமுறைகள், அதாவது ஒரு வாரிசு இறந்துட்டாங்கன்னா ஒரு பிரதிவாதியில ஒருத்தர் இறந்துட்டாருன்னா, வாதியோ பிரதிவாதியோ அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவங்க ஒருத்தர் இறந்தா அவங்களோட வாரிசுகளை சேர்த்தறதுக்கு ஒரு மனு போடணும். அந்த சேத்திர மனு அனுமதிக்கப்பட்டு அதுக்கு மேல ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ அதெல்லாம் போய் திரும்பி வந்து முடிவா அனுமதிக்கப்பட்டதுன்னா, அந்த அனுமதிக்கப்பட்ட பிறகு நம்ம போட்ட வழக்கை திருத்தறக்கு ஒரு மனு போடணும். அதாவது புதுசா வர்றாங்க இல்லையா, அவங்கள வந்து சேர்த்தணும் அவங்க பேரை இந்த வழக்குல. அந்த சேர்த்தறக்கு ஒரு மனு போடணும். அந்த மனு அளவாகணும். அந்த மனு மேல மறுபடியும் ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு எல்லாம் போயிட்டு திருப்பி வந்து அப்புறம்தான் வந்து இது மெயின் கேஸ் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு தேதிக்கு தேவையற்ற நடைமுறை. ஒருத்தரோட வாரிசு இன்னாருங்கிறத வந்து இன்னும் நாம கண்டுபிடிச்சு அதுக்கு இத்தனை பிரச்சனைகள் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னோட கருத்து. பார்ப்போம். அந்த மொத்தத்தில் இந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், சிவில் ப்ரொசீஜர் கோட், இந்த ரெண்டையுமே வந்து இந்த 2
விஷயங்கள்ல வந்து அதாவது வாரிசுகளை சேர்த்துறதுல நடைமுறையை சுலபப்படுத்தினாலே வந்து ஓரளவுக்கு நிலுவைகள் குறையும், வழக்கு நடத்தப்படும் காலமும் குறையுங்கிறது என்னோட கருத்து. அப்படிங்கண்ணா, நன்றிங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். அண்ணா இப்போ கன்சியூமர் கோர்ட்டுன்னு சொல்றாங்க இல்லைங்கண்ணா. இப்ப நான் ஏதோ ஒரு பொருள் வாங்குறேன், அதுல எனக்கு ஏதாவது ஒரு குறை இருக்குங்கும் போது ஐ கேன் ஃபைல் அ கேஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா? இப்ப அதுவும் அதோட நடைமுறைகள் நம்மளுடைய நீங்க இப்ப சொல்ற கோர்ட் நடைமுறைகள் மாதிரியே தானா, இல்ல அது வேற மாதிரி கோர்ட்டு வேற மாதிரியான நடைமுறைகள் அப்படி இருக்குங்களா? அது வந்து பார்ஷியலி இந்த சிவில் சிபிசி சில விஷயங்கள் அப்ளை ஆகும், ஆனா முழுக்க முழுக்க இது மாதிரி இல்லை. இது மாதிரி ரெண்டு தரப்பையும் சாட்சி கூண்டில் விசாரிக்கிற முறையெல்லாம் இல்லைங்க, வெறும் அஃபிடவிட் போட்டு அதுலயே முடிச்சுட்டு போயிடறாங்க. அதனால பட் அதுலயும் வந்து இங்க டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் கோர்ட்டு, அப்புறம் ஸ்டேட் கன்சியூமர் கோர்ட்டு, அதுக்கப்புறம் நேஷனல் கன்சியூமர் ட்ரிபியூனல், அது அது அந்த அளவுக்கு அதுலயும் இழுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் ஒப்பீட்டு அளவுல பார்த்தோம்னா இதை விட கொஞ்சம் சீக்கிரம் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிவில் ப்ரொசீஜர் படி போறது முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ. தேங்க்ஸ்ண்ணா. இந்த படங்களை பார்த்து எனக்கு 2 கேள்வி. பொதுவாவே வந்து வாதி பிரதிவாதி அப்படின்னு வர்றப்ப படத்துல காட்டுறது அப்படின்றது எல்லாருமே அந்த கூண்டுக்குள்ளார ஏறி இறங்கி அப்படின்றதுதான் காட்டுவாங்க. இப்ப நிஜத்துல அது எப்படிதான் இருக்கும்? இல்ல, இதை நான் எடுத்த உடனே சொல்லணும்னு நினைச்சேன். தயவு செய்து சினிமா கோர்ட்டுகள்ல வந்து அன்டூ பண்ணிருங்க. அதுவும் இப்போ எதுலயோ பார்த்தேன், அந்த சினிமா கோர்ட்டை வந்து நீங்க சுத்தமா எரேஸ் பண்ணிருங்க. அதுக்கும் நிஜ கோர்ட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. நிஜ கோர்ட் வந்து ரொம்ப ரொம்ப போர் அடிக்கிற கோர்ட்டு பொதுமக்களுக்கு. மேபி வழக்கறிஞர்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். ஏன்னா நாங்க ஒரு சில வழக்குகள்ல போய் உட்கார்ந்தோம்னா ஒரு சில, அதுவும் கீழமை நீதிமன்றங்கள் இருக்கிறப்பெல்லாம் சிலர் கிராஸ் பண்றதெல்லாம் வந்து எங்களுக்கு பாடம். எங்களுக்கு வந்து இந்த புத்தகங்களை கத்துக்கிட்டதை விட ஜூனியர் வழக்கறிஞர்களா இருக்கிறப்ப ஒவ்வொரு வழக்கும் நடக்கிறத உள்ள உட்கார்ந்து பார்க்கறது தான் எங்களுக்கு பாடம். அதனால கத்துக்கிற அத்தனை விஷயங்களுக்கு அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும். பட் பொதுமக்களுக்கு வந்து அது ரொம்ப போர் அடிக்கிற விஷயம். அதனால அதை அப்படியே சினிமாவில் காட்டினா எல்லாரும் எந்திரிச்சு டீ குடிக்க போயிடுவாங்க. ஸோ அதனால அவங்க இஷ்டத்துக்கு இதுதான் கோர்ட்டுன்னு காட்டுறாங்க. அந்த கோர்ட்டுக்கும் நிஜமான கோர்ட்டுக்கும் துளியும் சம்பந்தம் இல்லை. இந்த ஜெய் பீம் அப்படிங்கிற படம் மட்டும் நீதியரசர் சந்துரு அவரோட வழிகாட்டல்ல நீதிமன்ற காட்சிகள் அமைக்கப்பட்டதா சொன்னாங்க. அதுல வேணா ஓரளவுக்கு கொஞ்சம், அதுலயும் வந்து முழுக்க இல்லை, ஓரளவுக்கு ஒட்டி வரும், அவ்வளவுதான். மற்றபடி இது வரைக்கும் அந்த எந்த திரைப்படத்திலையும் ஒரிஜினல் நீதிமன்றத்தை காட்டவும் இல்லை, நடைமுறையில் காட்டவும் இல்லை. அதை காட்டினால் ரசிக்கவும் முடியாது. அவங்கள சொல்லி தப்பு இல்லை. ஆனா அதே போல பேசுற மொழி அப்படிங்கிறது எங்க எப்படி இருக்கும்? நம்ம இங்க பாக்குறப்ப நம்ம தமிழ்ல பேசுறோம். நீங்க சொன்ன மாதிரி படத்துல அப்படின்னா அவங்க எப்பவுமே இங்கிலீஷ்லயே பேசுறாங்க. இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்குன்னு போனா அவங்க டெல்லியில ஐ மீன் ஹிந்தில தான் பேசுவாங்களா? எங்க எப்படி இருக்கும்? எல்லா பக்கம் இங்கிலீஷ் தான். எல்லா இடத்துலயும் இங்கிலீஷ் தான். ஆமா. ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் முனிசிபல் கோர்ட்ல இருந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் இங்கிலீஷ் தான் வழக்காடு மொழி. தீர்ப்பு வேணா தமிழ்ல எழுதலாம். அப்புறம் சாட்சிகளை விசாரிக்கிறது அந்தந்த பிராந்திய மொழிகள்ல விசாரிக்கணும். ஆனா மொழிய பத்தி பேசணும்னா எனக்கு ஒரு கேள்வி. ஆக்சுவலி இப்ப ஒரு ஸ்டேட்டுடைய ஜூரிடிக்ஷன்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த ஸ்டேட்டுக்குரிய மொழியில தான் எஃப்ஐஆர் எழுதி தருவாங்களா? ஆமா, அதுலதான் தருவாங்க. வேணும்னா நம்ம அது வந்து பை ரூலுங்களா? டிரான்ஸ்லேட்டட் காப்பி கேட்டு வாங்கிக்கலாம். ஓகே. ஆனா டிரான்ஸ்லேட்டட் காப்பி கேட்டா கொடுக்கணும் இல்லைங்களா? அதுக்கு ஒரு மனு போடணும், அவ்வளவுதான். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். அதாவது எந்த ஒரு கிரிமினல் சார்ந்த விஷயங்கிறனால நான் முதல்ல சொல்லல, இப்ப சொல்றேன். எந்த ஒரு புகார், கிரிமினல் புகாரையும் வந்து நாம அந்தந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல தான் கொடுக்கணும், காவல் நிலையத்துல தான் கொடுக்கணும். ஆனா செல்வாக்கு மிக்கவர்களும் விஐபிக்களும் பாத்தீங்கன்னா நேரா கொண்டு போய் கமிஷனர்கிட்ட தான் கொடுப்பாங்க. கமிஷனர் வந்து அதை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர் என்ன பண்ணுவாருன்னா திருப்பி அந்த
அங்க கொடுத்துட்டு வெளியே வந்து பேட்டியெல்லாம் கொடுத்துட்டு போயிடுவாங்க இல்லையா? அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி கமிஷனர் வந்து அந்த குற்றம் நடந்த சம்பந்தப்பட்ட காவல் நிலைய இன்ஸ்பெக்டருக்கு தான் அவங்க ஃபார்வர்ட் பண்ணி விடுவாங்க. அப்பவும் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் தான் நடவடிக்கை எடுக்க முடியும். வழக்கமான குற்றங்களுக்கு. அப்புறம் பொருளாதார குற்றங்களுக்கு அது தனியா இருக்கு, வெவ்வேறு குற்றங்களுக்கு தனித்தனி இருக்கு. பட் எதுக்குமே நேரடியா கமிஷனர்கிட்ட கொண்டு போய் புகார் கொடுக்கறது பலன் தராது. அது முறையான நடவடிக்கை இல்லை. ஆனா செக்ஷன்ஸ் பத்தி பேசும்போது நீங்க இந்த சிபிசி அப்படின்றது சொன்னீங்க. பொதுவா சொல்ற ஐபிசி அப்படிங்கறதுக்கும் சிபிசிக்கும் என்ன வித்தியாசம்? சிபிசிங்கிறது சிவில் ப்ரொசீஜர் கோடு, சிவில் வழக்குகளுக்கான உரிமையியல் நடைமுறை சட்டம். ஐபிசிங்கிறது இந்தியன் பீனல் கோடு. இந்தியன் பீனல் கோடுங்கிறது வந்து அதாவது கிரிமினல் சிபிசிக்கு இணையானது கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு. அது வந்து கிரிமினல் நடைமுறை சட்டத்துல வரும். ஐபிசிங்கிறது ஒவ்வொரு குற்றத்துக்குமான தண்டனையை பத்தி சொல்றது. 302 அப்படிங்கிறது வந்து கொலை குற்றத்துக்கான தண்டனை குறிப்பு, என்ன தண்டனை கொடுக்கணுங்கிறது அந்த 302ல இருக்கும். அதான் இப்ப எல்லாம் மாத்திட்டாங்க இல்லையா? பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கிதா அப்படின்னு ஒண்ணு. இது வந்து கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜரை வந்து அந்த மாதிரி இந்தி பேரை மாத்தி அது கொஞ்சம் சிம்பிளிஃபை கொஞ்சம் பண்ணி வச்சிருக்காங்க. பெரிய இதுன்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு இன்னும் அந்த பேரே என்ன மனப்பாடம் ஆகல சொல்ல போனேன். நான் இன்னும் பழையபடி ஐபிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷே ஒரு தடவை நீதிமன்றத்தில் சொன்னாருன்னா, ஐபிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு தான் கண்டினியூ பண்ண போறேன், எனக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்னு கூட சொன்னாரு. அது மாதிரி. பட் இப்போ என்னன்னா எந்த பேரை போட்டாலும் நீங்க வழக்க விசாரணைக்கு எடுத்துக்கணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. அதனால அது பிரச்சனையே இல்லை இப்போதைக்கு. திருத்தப்பட்ட பேர்ல போட்டாலும் சரி, பழைய பேர்ல போட்டாலும் சரி. ஐபிசிங்கிறது ஒவ்வொரு குற்றத்துக்கான தண்டனை. 420னா சீட்டிங் குறித்து, அதுக்கு என்ன எது சீட்டிங், அந்த சீட்டிங்க்கு என்ன தண்டனை அப்படிங்கிறது 420ல வரும். 302ல மர்டரு, 376 இந்த ரேப்பு, அந்த மாதிரி ஒவ்வொரு குற்றத்துக்கும் ஒரு ஐபிசி செக்ஷன் இருக்கும். அதான் எதுவுமே வந்து அவங்கவுங்களா நினைச்சிட்டு பண்ணிக்கிற விஷயங்கள் இல்லைங்க. அத்தனையும் எல்லாம் கோட்ல இருக்கிறது தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஒவ்வொரு நடவடிக்கையும் எப்படி கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு கீ பட்டனை தட்டுனோம்னா அது லாக் ஆகுது இல்லையா? அது மாதிரி இந்த சட்டத்துறையில நடக்கிற, நீதித்துறையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் வந்து அதற்கென எழுதப்பட்டிருக்கிற சட்டத்தின் விதிகளின்படி தான் நடக்கும். அதனாலதான் இவ்வளவு டிலே ஆகுது. ஆனா ஆக்சுவலி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு கேட்கல. கேட்கல. வணக்கம். சொல்லுங்க யசோதா. இல்ல இப்ப வந்து சீனால வந்து 3 மாசத்துல முடிக்கிற மாதிரி கொடுக்க போறீங்க. ஒரு எதிர்த்தரப்பையும் வர அதை எஃப்ஐஆரா மாத்திட்டு பேசி சுமூகமாவோ. கேட்கல, கட்டாது. ஆனா வேற யாராவது கேள்வி இருந்தா கேட்கட்டுமா? ஆனா நான் பேசுறேன். அதாவது 3 மாசத்துல முடிக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இந்தியால ஏங்கன்னா அதை கொண்டுட்டு வரக்கான முயற்சி எடுக்கல, இல்ல எடுக்க மாட்டேங்கிறாங்களா? அது இந்த சட்டத்துறை, வேளாண் துறை, இந்த ரெண்டும் வந்து சும்மா நாம்கேவாஸ் பேருக்கு இருக்குது. இந்த ரெண்டுலயும் வந்து ஒரு டெவலப்மெண்ட் சார்ந்த எந்த விஷயங்களையும் இது வரைக்கும் வந்த எந்த அரசும் பண்றது இல்லை. ஸ்டேட்லயும் சரி, சென்ட்ரல்லையும் சரி. கேட்கல. யசோதாக்கா, நீங்க மியூட்ல பேசிட்டு இருக்கீங்க. அன்மியூட் பண்ணி பேசுங்க. இல்ல, பொதுமக்கள் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு சீக்கிரமா முடிச்சு கொடுக்கறதுக்காக ஒரு சட்டம் நீங்க கொண்டுட்டு வாங்க அப்படின்னு நாங்க எதுவும் தொடர முடியாதாங்கண்ணா?
நிறைய இருக்குது ஏற்கனவே. சீக்கிரம் முடிக்கிறதுக்கான வழி என்னென்னமோ சட்டம் கொண்டு வராங்க. இந்த மாதிரி அதாவது மீடியேஷனு, ஆர்பிட்ரேஷன் இந்த மாதிரி சைட்லயே சில விஷயங்கள் சீக்கிரம் முடிக்கிறதுக்கான விஷயங்களும் இருக்குது. பட் அதெல்லாம் பத்தாது. மார்க்கண்டே ஜட்ஜு வந்து ஒரு பேட்டியில் அவரு சீஃப் ஜஸ்டிஸா இருந்தப்ப சொல்லியிருந்தாரு, நம்ம இந்திய நீதிமன்றங்கள்ல இருக்கிற வழக்குகளை வந்து இன்னைக்கு, அதாவது அவர் சொன்ன தேதியில எல்லா கோர்ட்டையும் இழுத்து புதுசா வர்ற வழக்குகளை நிறுத்திட்டு இருக்கிற வழக்குகளை மட்டும் முடிக்கணும்னா 360 வருடங்கள் ஆகுமா. 360 வருடங்கள் ஆகும்னு சொன்னார் அப்பவே. நான் சொல்றது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி அவரு இங்க சென்னை சீஃபா இருந்தார். அதனால அது மாதிரி அத்தனை இது முடிக்கிறதுங்கிறது நம்ம தெரியல. அது மனித ஆற்றல்னால முடியுமான்னு தெரியல. என்னமோ ஒரு பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்போஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் புதுசு புதுசா வழக்குகளை வந்து வாங்கி உள்ள போட்டுக்கிட்டே இருக்கும். இது என்ன மாதிரி சிஸ்டம் தெரியல, பார்ப்போம். சரிங்கண்ணா. ஆனா சாட்ல ஒரு கேள்வி வந்திருக்கு. பாக்கியலட்சுமி அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க. டெல் சம்திங் அபவுட் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் அண்ட் இட்ஸ் யூசேஜ். ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் வந்து இப்போ புதுசா வந்துருச்சு. அது வந்து என்ன மாத்திட்டாங்க. பழைய ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் இல்லை, இப்போ புதுசா வந்து அந்த 11 மாசத்துக்கான லீஸ்னா அது பதிவு பண்ண வேண்டியது இல்லைங்கிறது ஒரு பக்கம். அது சரின்னு கோர்ட் தீர்ப்பை வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க பழைய முறைப்படியே. புதிய முறைப்படி பார்த்தோம்னா இதை வந்து இன்னும் சிரமம் தான் படுத்திருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும். அதை வந்து நம்ம ஒரு ரெண்ட் கண்ட்ரோல் டீட் ரெடி பண்ணி அதுக்கு வந்து கோர்ட்ல உரிய கட்டணத்தை செலுத்தி இந்த ரெண்டையும் கொண்டு போய் நம்ம அந்த ஏரியாவில் இருக்கிற ரெண்ட் கண்ட்ரோலருங்கிறது வந்து ஒரு தாசில்தார் இருப்பார், நியமிக்கப்பட்டிருப்பார், அவர்கிட்ட கொண்டு போய் பதிவு பண்ணிக்கணுங்கிறாங்க. அந்த தாசில்தார் ஏற்கனவே இருக்கிற வேலையை என்ன பண்றதுன்னு தெரியாம கண்ணாமூடி வீட்டு உட்கார்ந்துருப்பார். அவர்கிட்ட போய் இப்ப சென்னையில இருக்கிற பல லட்சம் வீடுகளோட ரெண்ட் கொண்டு போனா அவர் எங்க பிராக்டிக்கலா அது முடியாத காரியம். பட் அது என்னமோ திருத்தி வச்சிருக்காங்க. இப்போ அது எவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல்லா நடக்கும்னு தெரியல. சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. ஜெகநாதன் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்கேன். சொல்லுங்க சார். சார், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ஆக்ட் அண்ட் ரூல்? சார், ஆக்ட்ங்கிறது வந்து சட்டம், அதை எப்படி செயல்படுத்தணுங்கிறது வந்து ரூல். புரியுங்களா? ஒரு சட்டம் வந்ததுன்னா அந்த சட்டத்துக்கான ரூலும் கூடவே கொடுப்பாங்க. அந்த ரூல்ஸ் வந்து அந்தந்த மாநில சட்டமன்றமே கூட உருவாக்கிக்கலாம். சட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டதா இருந்தா கூட அதுக்கான நடைமுறைப்படுத்துற ரூல்களை வந்து முன்ன பின்ன அந்தந்த மாநில அரசுகள் கூட உருவாக்கி. ஒரு டவுட் சார், இப்போ ஆர்டிஐ ஆக்ட் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஆர்டிஐல அது ரொம்ப வேகமா செயல்பட்டது. அது மாதிரி அந்த ஆக்டுக்கு என்ன அடிஷனல் பவர் ஆர் அடிஷனல் வெயிட்டேஜ் என்ன, எதனால அது ஆக்ட்னு சொல்றாங்க, அதை மட்டும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். அதான் சில இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு 10 செக்ஷன் 15 செக்ஷன்ல உள்ள இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து பெருசா ரூல்ஸ் போட மாட்டாங்க. அந்த ஆக்ட்லயே ரூல்ஸையும் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ 30 டேஸ்க்குள்ள வந்து ஒரு அதிகாரி அந்த பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு துறையோட பொதுமக்கள் தொடர்பு அதிகாரி வந்து அந்த ஆர்டிஐல கேட்ட கேள்விகளுக்கான பதிலை கொடுக்கணும் 30 நாளைக்குள்ள. அவர் கொடுக்கலைன்னா அதுக்கு மேல இங்க சென்னையில இருக்கிற அப்பலேட் இதுக்கு வரலாம். அப்படி அவர் கொடுத்த பதில் திருப்தியா இல்லைனாலும் இங்க அப்பலேட் அதிகாரிகிட்ட வந்து நம்ம முறையிடலாம். இதெல்லாம் வந்து ஆக்ட்லயே வந்துருது. தேங்க்ஸ்ண்ணா. நாங்க இந்த செஷன் அப்படின்றது ஒரு கான்வர்சேஷனா தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தோம். நேரம் கருதி இதோட நிறைவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் இது மாதிரியான வாய்ப்புகள் அதிகம் எதிர்காலத்துல வரும் அப்படின்னு நம்புறோம். நன்றி உரை. நாம இந்த சட்ட தொடராவே வச்சுக்கிட்டு நிச்சயமாங்கண்ணா, பொதுவாவே இது பயனுள்ளதா தான் இருக்கும் அப்படின்னு நம்புறோம். சட்டங்களை வந்து நாம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, அது வேணா அப்புறம் அந்திமுற்றம் குழுவினர் யோசிக்கிட்டோம். கண்டிப்பா. ஏன்னா நிறைய எல்லாருமே கேள்விகள் ஒவ்வொருத்தரா கேட்க வர அவங்களுடைய மனநிலையும் அவசியமும் தேவையும் புரியுது. நன்றி உரை சொல்வதற்காக பிரதிபா அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று
ஒரு வழக்கின் துவக்கம் என்ற தலைப்பில் நம் ஈரோடு வாசலின் உறுப்பினர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு கேசவன் அண்ணா அவர்கள் சட்டம் பற்றிய, குறிப்பாக சிவில் வழக்குகள் குறித்த ஆர்டர்ஸ், விதிகள், பரிந்துரைகள், வழிமுறைகள் என்ன, வழக்குரைஞர்கள் கவனமாக கையாள வேண்டியவை என்ன என்பது பற்றி விளக்கினார். உறுப்பினர்களுக்கான கேள்வி பதில்கள் மூலம் சட்டம் குறித்த அவரின் ஆழமான அறிவையும் நீண்ட வருட நடைமுறை அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டு இந்த நிகழ்வை அவேர்னஸ் மற்றும் உரையாடல் நிகழ்வாகவும் கையாண்ட திரு கேசவன் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அருமையான நிகழ்வை ஒருங்கிணைத்த ஈரோடு வாசல் அந்திமுற்றம் இயக்குநர்களுக்கும் ஈரோடு வாசல் குழுவினர்களுக்கும் இன்று நிகழ்வில் பங்கேற்ற அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றிம்மா, எல்லோருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டா? ஆஃப் பண்ணிடலாங்க சதீஷ். சரி. ஓகே, முடிச்சுக்கலாமா? அண்ணா டயர்ட் ஆயிட்டீங்களா? தேங்க்யூ ஃபார் யுவர் கொஸ்டின். ஒன்னும் இல்லாம இது என்ன